ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः வக்ரதுண்ட மகாக்காய சூர்யோடிதமப்ரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். புதற்கண் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணும் விரிவாக அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க நம்பர், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சதுர் கிரக யோகம். என்ன சுவாமி குழப்புறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்டு. சதுர் அப்படின்னாலே 4ன்னு அர்த்தம். இந்த 4 கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்ததுன்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறுதில்ல, அப்போ என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது? இதெல்லாம் அபூர்வமான ஒரு நிகழ்வு. அப்பப்போ நடக்கும்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சூரியனை ஒட்டி இந்த புதன் சுக்கிரன் வருவாங்க, அப்புறம் செவ்வாய் கொஞ்சம் தள்ளி வருவார், எல்லாமே உண்டு. ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிரகம் அப்படியே சேர்ந்துடும் ஒரே கட்டத்தில். அப்போ அந்த கட்டத்தில் 5 கிரகம் 4 கிரகம் உட்காந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதில் 2 சுப கிரகங்களாக இருக்கலாம், 2 அசுப கிரகங்களாக இருக்கலாம். அப்போ பாவத்துவம் மாறும். என்ன ஏது அப்படின்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியம் உண்டு. அப்போ 4 கிரகங்களோட 4 ஆதிபத்தியம் இருக்குது. இப்போ இந்த வகையில் இந்த 4 கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, சூரிய பகவான் ஆத்மகாரகன், அடுத்தது களத்திரக்காரகன் சுக்கிர பகவான், அடுத்தது அறிவு காரகன் புத பகவான். ஏன்னா மோரார்லஸ் இந்த 3 பேருமே கிட்டத்தட்ட ஒரே இதில் கட்டத்தில் வருவாங்க, இல்லைன்னா முன்ன பின்ன வருவாங்க. இப்போ அடிஷ்னலாக யார் இருக்காங்கன்னா மங்களக்காரகன் பூமிக்காரகன் செவ்வாய். இந்த 4 பேரும் மகர ராசியில், இதில் செவ்வாய் உச்சம். காலபுருஷ தத்துவத்தின்படி ஜீவனஸ்தானம் 10ஆம் இடம். இந்த 4 கிரகங்களும் கிரக யுத்தம் பண்ணிருக்கு. அபூர்வமான 4 கிரகங்களின் சேர்க்கை 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் 14 நாட்கள் இருக்க போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் சுபகிரகம், செவ்வாய் சூரியன் அரை சுபர். ஆக இந்த 4 கிரகங்களும் மகர ராசியில் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் சில பேரழிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி தொழில் ரீதியாக முடக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. போராட்டங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். போராட்டக்களம், ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு போராட்டம் அதிகமாக இருக்கும். அது அரசாங்கத்துறையிலே இருக்கலாம்ல, இந்த ப்ரைவேட் லிமிடெட் அந்த மாதிரி கம்பெனிலெலாம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 14 நாட்கள் இருக்க போகிறது. அது பெரிய பாக்கியம், பெரிய விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சந்திரன் 18/1/2026, 19/1/2026, 20/1/2026 3 நாள், கிட்டத்தட்ட 2.25 நாள் அங்கே உட்காந்துடுறார். அப்போ பஞ்சம கிரகம் உண்டாயிடுறது. ஸோ ஒரு 3 நாளைக்கு பஞ்சமாதிபதி கிரகம் நடக்கிறது. அப்போ இந்த 14 நாட்கள் என்னென்ன மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். அன்பான கடகராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சதுர் கிரக யோகம். ரொம்ப விசேஷமான ஒரு யோகம், அபூர்வமான யோகம். திடீர்னு, ஏன்னா எல்லா நேரமும் அந்த மாதிரி ஒரு 4 கிரகங்கள் கூட்டணி அமைக்குன்னு சொல்ல முடியாது. இதுனா கட்சியை அப்படியே சேர்ந்து கூட்டணி அமைச்சு போட்டிடுறதுக்கு திடீர்னு சேரும் 4 கிரகங்கள். என்ன ஒரே இதில் இருக்காது, கொஞ்சம் தள்ளி டிகிரி வைஸ் கொஞ்சம் தள்ளி ஒரே கட்டத்தில் இருக்க போகிறது. அந்த வகையில் இந்த சதுர்கிரக யோகம் உங்களுக்கு 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் களத்திரஸ்தானத்தில் இருக்குது. 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. சில கிரகங்களுக்கு விசேஷமாக அடிஷ்னல் 2 பார்வை. கரெக்டா? அந்த வகையில் எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. அப்போ இந்த மகர ராசியில் இருந்துட்டு, அதாவது உங்களோட களத்திரஸ்தானத்தில் இருந்துட்டு 7ஆம் பார்வை நேராக யாரை பார்ப்பாங்க? உங்களை தான் பார்க்க போகிறாங்க. இதில் ஒரு இது என்னென்னா 50-50.
இந்த சதுர்கிரக யோகம் அப்படின்னு ஒரு இடத்துல களத்திரஸ்தானத்தில் யாரெல்லாம் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான், 4-11 குடைய அதிபதி சுக்கிர பகவான், 5-10 அதிபதி செவ்வாய் பகவான், அடுத்தது பார்த்திங்கன்னா 3-12 அதாவது முயற்சி ஸ்தானத்து அதிபதி சகாயாதிபதி விரையாதிபதி புத பகவான், இவங்க 4 பேரும் அங்கே இருக்காங்க. இதில் புதனும் சுக்கிரனும் 7ஆம் பார்வையாக உங்களை பார்க்குறது ரொம்ப விசேஷம். ஆனால் உச்சமடை இந்த செவ்வாய் உங்களுக்கு டென்ஷனை தான் கொடுப்பார். ஏன்னா அங்கே கடகத்தில் தான் அவர் நீச்சமடைவார். அப்போ உங்களுக்கு ஒரு டென்ஷனை கொடுப்பார், உங்கள் ராசிக்கு ஒரு டென்ஷனை கொடுப்பார், கோபத்தை கொடுப்பார், அந்த வீரியத்தை கொடுப்பார், உடல் ஆரோக்கியத்தில் ஒரு இதை கொடுப்பார், அச்சுறுத்தல்கள் இதெல்லாம் கொடுப்பார். சூரியனும் வேறு அங்கே இருக்கார். சூரியன் கேட்கவே வேண்டாம். சூரியன் ஜென்மராசியில் இருந்தாலும் டென்ஷன் ஆகும், 7ஆம் இடத்துல இருந்தாலும் டென்ஷன். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல இருந்துட்டு 7ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியை தான் பார்க்க போகிறார். அப்போ டென்ஷன் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும், டென்ஷன். நிறைய பேருக்கு இந்த உத்தியோகமே வேணாண்டப்படா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மேலதிகாரிகள்கிட்ட வல்லுன்னு நீங்கள் விழுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுமாதிரி தொழில் வியாபாரம் கவனமாக இருக்கணும், சூதனமாக இருக்கணும். சூதனம்ங்கிறது கவனம், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக செயல்படணும். அதுவும் குடும்ப பெண்கள் கேட்கவே வேணாம். கடகராசியை சேர்ந்த குடும்ப பெண்கள் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, புரியுதா? அடுத்தபடியாக நண்பர்கள்ட்ட தேவையில்லாத வாக்குவாதம், வீண் குதர்க்கங்கள், இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வேண்டாம். அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது எடுக்கிற காரியங்களில் அவங்க கவனமாக இருந்தாலே போகிறோம், பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் போகிறோம். அனாவசியமான பேச்சு விவகாரத்தை கொண்டு வந்து விடும். அதுமாதிரி இந்த கடகராசியில் நிறைய எழுத்தாளர்கள்லாம் இருப்பீங்க, இந்த ஸ்டோரி ரைட்டர்ஸ், அவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இருந்தால் தான் அதுக்கு உண்டான ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த 2ஆம் வீட்டு அதிபதியும் சூரிய பகவானும் அங்கே தான் இருக்காருங்கும்போது வாழ்க்கை துணை மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணை ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. அடுத்தபடியாக சொத்து வாங்குறீங்க, வீடு மனை வாகனம் இதெல்லாம் கட்டின வீடு அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னா பத்திரங்கள் எல்லாம் படித்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சைன் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு பிரபல பேங்க்குன்னு வச்சுக்கோங்க, அது இதுன்னு நான் சொல்ல விரும்பலை. ஏதோ ஒரு பேங்க்கு போயிருங்க, பர்சனல் லோன் அப்ளை பண்ணிங்க, சேங்ஷன் ஆகிடுது. உங்களுக்கு தலைகால் புரியல, ஆஹா சூப்பர், ஜஸ்ட் 1 lakh தான், ரொம்ப பெரிய லோன்லாம் நான் சொல்லலை. போகிறீங்க, மேனேஜர் இவ்வளோ பெரிய புக்கை கொடுப்பார், எல்லா பேப்பர்லையும் சைன் பண்ணிவிடுங்க. அதிலே கிட்டத்தட்ட 20-30 பக்கம் இருக்கும், எல்லாம் குட்டி குட்டி குட்டியாக எழுத்துருக்கும். உங்களுக்கு இதை படித்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு சரியாக போயிடும். ஆனாலும் என்ன பண்ணுறது, டக்கு 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 டக்குன்னு கையெழுத்து போட்டுருவோம். 30 பக்கத்துலேயே 30 கையெழுத்தை போட்டுருவோம், கரெக்டாக? ஏன்னா நமக்கு அந்த லோன் வரணும் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு மனை இதெல்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்க, உங்களோட ப்ராப்பர்ட்டி ஆக போகிறது, உங்களோட அசையா சொத்து ஆக போகிறது. அப்போ நீங்கள் கேர் எடுத்து அந்த டாக்குமெண்ட்டை படித்து கரெக்டாக வில்லங்கம் இல்லையா அது இது எல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணணும். அதுக்கு தான் ஈஸின்னு வைக்கிறது. ஈஸி கிடையாது, சாதாரண ஈஸி கிடையாது. அப்போ எல்லாத்தையும் நம்ம கேர் எடுத்து பார்க்குறது ரொம்ப விசேஷம். முயற்சிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக முயற்சிகள் எடுங்க. வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி அமையும். நீங்கள் போகணும்னு திட்டம் போட்டிருக்கீங்க, ஆன்மீக விஷயமா இருக்கலாம், உத்தியோகம் விஷயமா இருக்கலாம், தொழில் வியாபாரம் விஷயமா இருக்கலாம், ஏதோ ஒன்று குழந்தைகளோட ஒரு சுபகாரிய பேச்சுக்கள் இதுக்காகலாம் கூட இருக்கலாம், திடீர்னு கிடைக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய முன்னேற்றம். இந்த நேரத்தில் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். தொழில் ரீதியாக, ஏன்னா இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள் கூட்டாளிகள் இதெல்லாம். அதனால் இந்த நண்பர்கள் கூட்டாளிகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. அவங்க உங்களோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அது மாதிரிலாம் செய்வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 18/1/2026, 19/1/2026, 20/1/2026 இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களோட ராசிநாதனும் களத்திர ஸ்தானத்துக்கு வந்துடுவார். ரொம்ப சூப்பர். ஏன்னா 7ஆம் இடத்துல என்னதான் கூட்டணியோடு அமைச்சாலும் பார்வையை உங்கள் மேலே விடுவார். அப்போ சந்திர பகவான், புத பகவான், சுக்கிர பகவான் 3 பேரும் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். சூரிய பகவான் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஒதுங்கிக்கோங்க, செவ்வாய் பகவான் பார்க்கும்போது லைட்டாக ஒதுங்கிக்கோங்க, சரியா? இவங்க 3 பேர் பார்க்கும்போது ஜம்முன்னு நின்றுக்கோங்க. ஆக ஓரளவுக்கு நீங்கள் அனுகூலமான பலன்களை தான் எதிர்பார்க்கலாம் இந்த 14 நாட்களும்.
இருந்தாலும் ஏதாவது ஒரு நல்ல இது கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ராசியை பார்த்திங்கன்னா ஜலராசி, என்ன ஜலகண்டேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். ஜலகண்டேஸ்வரர், ஜம்புகேஸ்வரர், அதேமாரி அகிலாண்டேஸ்வரி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். திருச்சி திருவானைக்காவல் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனசார தியானம் பண்ணிக்கோங்க, அதுவே போகும். மனசார அந்த அகிலாண்டேஸ்வரியை மனசார தியானம் பண்ணிட்டு ஒரு நெய் தீபத்தை உங்கள் வீட்டிலேயே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்பாளுக்கு நேராக போய் சேர்ந்துடும், தீப ஒளியாலேயே போயிடும். அதுலேயே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது களத்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சதுர்கிரக யோகம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.